வெல்கம் டு சிவில் டெக் தமிழ். நம்ம வந்து இன்னைக்கு மாடிஃபை டூல்ஸில் இருக்கிற லென்த்தன் கமாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் இந்த லென்த்தன் கமாண்ட் வந்து எதுலெல்லாம் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னா லயன், பாலிலைன், ஆர்க் இந்த மூணுலையுமே வந்து இந்த லென்த்தன் கமாண்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம இதை வந்து இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லைன் வந்து நான் ஒரு 1000 mm நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம இதை டைமென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 1000 mm இருக்குது. ஸோ இப்போது நம்ம லென்த்தன் கமாண்ட் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னா கமாண்ட் வந்து LEN ஸோ கொடுத்தீங்கன்னா லென்த்தனுங்கிற கமாண்ட் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ண உடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். செலக்ட் அன் ஆப்ஜெக்ட் to measure or delta, person, total, dynamic. ஸோ இந்த இருக்கிற அந்த 4 தான் நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெல்டா அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு DEன்னு நீங்கள் டைப் பண்ணணும். என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இதிலே கேட்கும் லென்த்தனில் என்டர் டெல்டா லென்த் ஆர் ஆங்கிள். ஸோ நீங்கள் ஆங்கிள் கொடுக்கணும் அப்படின்னா ஆர்க்கில் தான் வந்து நீங்கள் ஆங்கிள் கொடுக்க முடியும். ஸோ நம்ம இப்போ டெல்டா லென்த் வந்து இப்போ நான் 1000 இருக்குது இல்லையா, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெல்டா லென்த் வந்து ஒரு 500 எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். ஸோ நம்ம எந்த ஆப்ஜெக்டோ நம்ம லென்த்து கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ கொடுத்தோம் அப்படின்னா 1000லேருந்து அது வந்து 500 இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை செக் பண்ணோம் அப்படின்னா அது தெரியும். ஸோ நம்ம கொடுத்த அந்த டெல்டா லென்த் வந்து அதிலிருந்து கூடும். ஓகே. ஸோ இப்போ வந்து 1500 இருக்கு இல்லையா, இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோன்னா LEN கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறோம், டெல்டா கொடுக்குறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 750 கொடுக்குறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இருக்கிற லென்த்தில் இருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதிலேருந்து இங்கே, இதிலேருந்து இங்கே. ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இதிலேருந்து குறையணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மைனஸில் நீங்கள் வந்து வேல்யூவை இன்செர்ட் பண்ணணும். ஸோ லென்த்தனில் டெல்டா கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா -750 கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1500ல் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 750 மைனஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இதுதான் இந்த டெல்டா கமாண்டோட வேலை. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லென்த்தன் கமாண்ட்லேயே பர்சன்டேஜ் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸாக செஞ்ச மாதிரியே லைன் போட்டுட்டு ஒன்று 500 mm கொடுத்துக்கிறேன். ஸோ 500 mm வந்துடுச்சு. ஸோ நான் டைமென்ஷன் எடுத்து பார்த்தோன்னா 500 இருக்குது. இப்போ ஸோ லென்த்தன் ஸோ LEN கொடுத்தீங்க அப்படின்னா லென்த்தன் செலக்ட் ஆகிடும். இதில் நம்ம இப்போ பர்சன்ட் கொடுக்க போகிறோம். P கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 100க்கு மேலே கொடுத்தீங்கன்னா லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், 100க்கு உள்ளே கொடுத்தீங்கன்னா லைன் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ நான் ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் சும்மா 150 கொடுத்துருக்கேன், பர்சன்டேஜ் வந்து 150 கொடுத்துருக்கேன். ஸோ இதிலேருந்து நான் இப்போ என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஆப்ஜெக்டை கொடுத்தீங்க அப்படின்னா இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பெருசாகும். அப்படியே இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா லென்த்தன் கொடுத்துட்டு அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து நம்ம 50 கூட்டணும் இல்லையா, 150 போட்டு கூட்டணும். ஸோ அதுலேருந்து 50% கூடி இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 750 இருக்குது. இப்போ நம்ம பர்சன்ட் மறுபடியும் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100க்கு பாதியாக கொடுக்கலாம். ஸோ இப்போ 750ல் 50% அப்படின்னா அப்படியே என்ன பண்ணிவிடும் அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அந்த பர்சன்டேஜை யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு லென்த்தன்லேயே அடுத்து இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல். ஸோ டோட்டல் வந்து என்ன அப்படின்னா ஒரு நம்ம ப்ரீவியஸ் மாதிரியே ஒரு லைன் வந்து ஒரு 500 க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன அப்படின்னா டோட்டல் அப்படின்றது நீங்கள் இருக்கிற லென்த்துலேருந்து அதாவது டெல்டா வந்து நீங்கள் கொடுத்துருக்கிற லென்த்துலேருந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும். டோட்டல் வந்து நீங்கள் கொடுத்துருக்கிற லென்த்து அதுக்குள்ளேயே தான் அது வந்து பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா T கொடுத்துட்றேன், என்டர்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 250 கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேயே என்ன பண்ணிவிட்டோம்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம 500க்கு உள்ளே தான் 250ங்கிறதுனால அது வந்து குறைச்சிக்கிருச்சு. இப்போ அதே இது திருப்பி லென்த்தன் கொடுத்துட்டு டோட்டல் கொடுத்துட்டு ஒரு 1000 கொடுக்குறேன்னா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்தத்துக்கு அது வந்து டோட்டல், அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸே வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே கொடுத்துரும். ஸோ ஆனால் நீங்கள் டெல்டா யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா இது வந்து இப்போ நம்ம டோட்டல் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. இப்போ நான் இப்போ வந்து லைன் வந்து ஒரு 500 கொடுத்துட்டு அதே மாதிரி டெல்டா யூஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ டெல்டா கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து 500 இல்லையா. ஸோ 500 நம்ம மெஷர் பண்ணோம்னா 500 இருக்கும். ஸோ இப்போ டெல்டா யூஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ சப்போஸ் ஒரு 250 + 215 கொடுக்குறோம் அப்படின்னா இதிலிருந்து, அதாவது இதோட எண்டிலிருந்து 250 கூட்டும். பட் டோட்டலுங்கிறது இந்த 500ல் 250 கழிச்சிரும். ஸோ அதுதான் வந்து டோட்டல் லென்த்துக்கும் டெல்டாக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைனமிக். ஸோ டைனமிக் வந்து என்ன அப்படின்னா ஸோ dy என்டர் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச். அதே இது சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் வந்து டோட்டலில் வந்து நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ கொடுக்க முடியாது. அது பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் அக்செப்ட் பண்ணோம், நெகட்டிவ் வேல்யூ கொடுக்க முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து கொடுத்துருக்கிறது டைனமிக். ஸோ நீங்கள் டைனமிக் கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் எங்கே வந்து கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இதில் ஏதாவது ஒரு எண்டை வந்து அது எடுத்துரும். நீங்கள் அதிலிருந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபை நியூ எண்ட் பாயிண்ட் கேட்குது இல்லையா. ஸோ நான் அதிலிருந்து ஒரு 500 கொடுக்குறேன். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பாயிண்டில் இருந்து மறுபடியும் ஒரு 500 கொடுத்துருக்கு. ஸோ அதாவது நீங்கள் மைனஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து லென்த்தன் கமாண்ட். ஸோ லென்த்தன் கமாண்ட் வந்து LEN. ஸோ நம்ம இன்னைக்கு கற்றுக்கிட்ட கமாண்ட் வந்து LEN லென்த்தன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.